இதேமாதிரி நம்ம ஆடி மாதத்தில் கட் பண்ணாதான், அதாவது ஜூலை மாதத்தில் நம்ம கட் பண்ணோம்னா இதுலேருந்து புது துளிர்கள் வந்து செடிகள் நல்லா கொப்புங்களையுமே நல்லா வளரும். அதேமாதிரி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே நிறைய காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமும் படணும். அதனால் இப்போ நடுவில் அதிகமான கிளைகள் இருந்தால் அதை கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கிளையை கட் பண்ணோன்னே எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது. பண்ணி வளர்க்கும் போது நமக்கு ஒரு உயரம் குறைஞ்ச செடியிலே வந்து பழங்கள் கிடைக்கும். நம்ம கீழே இருந்தே அதனுடைய பழங்களை அறுவடை பண்ண முடியும். வணக்கம். நம்ம கிரீனா நர்சரி தோட்டத்தில் ஒரு 50 சென்ட்ல வந்து மாமரம் அடர் நடவு முறையில் நட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இது வந்து வளம் இல்லாத மண், அதை வந்து நம்ம மேட்டுப்பாத்திலாம் அமைச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். இதில் நட்ட மாமரம் எல்லாமே 2 வருஷம் வயசாயிடுச்சு. நடும்போது சில செடிகளை கொஞ்சம் பெரிய செடிகளாகவே நடவு பண்ணணும். இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ணி ஏற்கனவே ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு கட்டிங் கொடுத்தோம். அதுலேருந்து ஒரு 2 பிரான்ச்சஸ் வந்துருக்கு. அதுலேருந்து கிளை எடுத்து நம்ம லாஸ்ட் இயர் கட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறமும் வந்து பிரான்ச்சஸ்லையும் இந்த வருஷம் கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அடர்த்தியாக இருந்ததை இப்போ கட் பண்ணி விட்ருக்கோம். இதனால் என்னென்னா, அடர்த்தியாக இருந்தது மட்டும் இல்லை, அதில் காஞ்ச கிளைகள் இருந்தாலும் அதை கட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அது சன்லைட் உள்ளே வர்ற மாதிரி, அதாவது சூரிய வெளிச்சம் உள்ளே படுற மாதிரி நம்ம அதை கட் பண்ணி விட்ருக்குறோம். இதேமாதிரி நம்ம ஆடி மாதத்தில் கட் பண்ணாதான், அதாவது ஜூலை மாதத்தில் நம்ம கட் பண்ணோம்னா இதுலேருந்து புது துளிர்கள் வந்து செடிகள் நல்லா கொப்புங்களையுமே நல்லா வளரும். அதுலேருந்து தான் நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய துளிர்கள் வரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணாமல் இருந்தால் செடிகள் இதே மாதிரி அடர்த்தியாக இருக்கும். இந்த இடத்துல இது ப்ரூன் பண்ணாத மரம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்தமாதிரி அடர்த்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சம் உள்பகுதியில் படாது. மரமும் வந்து வேகமாக வளரும்போது தண்டு பகுதி வந்து மெலிசாக இருக்கும். அதனால் காற்றடிக்கும் போது அது சாயறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னா, அடர் நடவு முறையில் ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னாக்க தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும், இந்த கெட்டியாகும். இந்த பாருங்கள், தண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். தண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி தண்டு ஸ்ட்ராங்கானால் தான் நம்ம காய்க்கும் போது அந்த காய்களையும் தாங்குகிற சக்தி மரத்துக்கு கிடைக்கும். அதுமாதிரி வேரோட்டமும் அதிகமாக இருக்கும், வேரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது நிறைய பூக்கள் காய்கள்லாம் அதில் வர வாய்ப்பு உண்டு. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடுப்பகுதியில் வெளிச்சம் படுற மாதிரி, சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணும்போது இந்த முத்தின பகுதியிலேருந்து கட் பண்ணணும். அதாவது ஒரு தண்டு இருக்குன்னாக்க தண்டில் வந்து முத்தின பகுதியிலேருந்து கட் பண்ணணும். ரொம்ப இளந்தழுதை கட் பண்ணோன்னா, இப்போ இதில் பாருங்களேன், இதில் கட் பண்ணி காமிங்க கொஞ்சம் தாத்து. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது க்ரீன் மாறி கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, அடர்த்தியாக இருக்கிற இடத்துல தான் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் நமக்கு அந்த தண்டு பகுதி வந்து காயாது. இந்த மாதிரி கவாத்து பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 விஷயங்களை பண்ணணும். இதுக்கு வந்து ஏதாவது பூஞ்சான கோழி மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி அடி உரமும் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம அடர் நடவு முறைங்கிறது நம்ம ஏனா தானே பண்ணாலும் ஒன்றும் காய்க்காது. மரங்கள் வந்து சும்மா தலை தான் வருமே ஒழிய நிறைய காய்கள் வராது. அது இயற்கை உரங்களை பயன்படுத்தி கூட அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 சத்தும் முக்கியம். இதுக்கு அந்த சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம், இல்லை கடற்பாசி உரம் கூட பயன்படுத்தலாம். அதுலேயும் கூட நல்ல தரமான கம்பெனிகள்லேருந்து வர்றது வந்து பொட்டாசியம் கலந்துருக்கு. இந்த பொட்டாசியத்து சேரும்போது பூக்கள் நிறைய வரும், காய்களும் நிறைய பிடிக்கும். அதேமாதிரி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே நிறைய காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமும் படணும். அதனால் இப்போ நடுவில் அதிகமான கிளைகள் இருந்தால் அதை கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கிளையை கட் பண்ணோன்னே எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது. இந்த மாதிரி கிளைகளை கழிச்சு விட்டோம்னா நமக்கு சன்லைட் தலையில், அந்த செடியோட தலைப்பகுதியில் வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நிறைய பிரான்ச்சஸ் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், 4 பக்கமும் வளர்ந்து வரும். அப்படி சுற்றி வளர்ந்து வரும்போது ஒரு குடை போன்ற அமைப்பு ஃபியூச்சரில் வந்துடும். இது இப்போ இதில் மாமரத்துடைய கிளையை பார்க்குறீங்க. இந்த ஒரு கிளையில் வந்து மேல் பகுதியிலேருந்தே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது மேல் பகுதி ரொம்ப இலசாக இருக்குது. இந்த துளிரோடைய மேல் பகுதி ரொம்ப இலசாக இருக்குது. அதாவது இந்த தண்டு பகுதி வந்து மேல் பகுதி வந்து ரொம்ப இலசாக இருக்குது. இந்த இலசாக இருக்கிறதுலேருந்து துளிர் வராது. துளிர் வந்து வளர்ந்தால் இதில் இருந்தால் மேலே இருந்தால் இப்படி இதை விட்டு அப்படியே கட் பண்ணாமல் விட்டோம்னா இப்படி நேரே வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அதில் வந்து பிரான்ச்சஸ் ரொம்ப இல்லாதனால நமக்கு காய்கள் அதிகமாக வராது. காய்கள் அதிகமாக வரணும்னா இந்த கீழே இப்படி பாருங்கள், இந்த பச்சையாக இருக்கிறதும் அந்த கருப்பாக இருக்கிற தண்டு பகுதியும், அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச தண்டு பகுதியும் அந்த இலசாக இருக்கிற தண்டு பகுதியும் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா அதுலேருந்து புதுசாக துளிர் வரும். அது மாதிரி துளிர் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம். இந்த இதிலேருந்து துளிர் வரும் நமக்கு. இப்போ வர்றது வந்து இதிலேருந்து வரும். இப்போ இது வந்து புது தண்டு, அதாவது அதாவது ஒரு மெலிசான இளந்தண்டு.
இந்த இளந்தண்டு இருக்கும், இந்த முதிர்ந்த தண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல கட் பண்ணியிருக்கோம். நமக்கு துளிர் வர்றது இதுலேருந்து வரும். நம்ம இப்போ இந்த தண்டு கட் பண்ண இடத்த நம்ம அப்படியே விடக்கூடாது. இதில் வந்து பெவிஸ்டினோ இல்லைன்னா ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் ஏதாவது பூஞ்சான கொல்லி இதை நம்ம பேஸ்ட் பண்ணி விடணும், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி கூட விடலாம். ஏன்னா சின்ன கிளைகளாக இருக்கும்போது நம்ம ஒன்னொன்னே பேஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கூட விடலாம். இப்போ நாங்கள் இதெல்லாம் கவாத்து பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே மொத்தமாக ட்ரைகோடர்மா விரிடி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். தனித்தனியாக நம்ம ஒரு குச்சியை நம்ம பேஸ்டிங் பண்ணோம்னா கஷ்டம். அதாவது ஒரு மாடி தோட்டத்தில் வச்சுருந்தோம், இல்லை ஒரு நம்ம வீட்டில் 2 செடி 3 செடி இருந்ததுன்னா அது மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். நிறைய செடிகளாக இருக்கும்போது அதை நம்ம பண்ண முடியாது. அதனால் எல்லாத்துக்குமே இது நாங்கள் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் பூஞ்சான கொல்லி ஏதாவது ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வளர்க்கும்போது நமக்கு ஒரு உயரம் குறைஞ்ச செடியிலே வந்து பழங்கள் கிடைக்கும். நம்ம கீழே இருந்தே அதனுடைய பழங்களை அறுவடை பண்ண முடியும். பொதுவாக வந்து நம்ம தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி இப்போ மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த மாதிரி அடர் நடவு முறையில் நட்டு அந்த செடிகளை வளர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு காய்கள் பறிக்கிறது, அதாவது நல்லா முதிர்ச்சி அடைந்த காதுகளை நம்மளே பார்த்துட்டு ஒரு 2 லேபர் இருந்தாலே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அறுவடை பண்ண முடியும். மரத்தில் ஏறி தான் பறிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதுமாதிரி நிறைய இடங்களில் இப்போ ஆள் கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை அப்படியே ஷேக் பண்ணி விடுறாங்க. அதில் கொட்டுறதை அப்படியே பறித்து பழுக்க வைக்கிறாங்க. அது நிறைய டேமேஜ் வருது. ஏன்னா அந்த அதிர்ச்சியில் வந்து கீழே உள்ள அதிர்ச்சியில் பழங்கள் வந்து அழுகி போகுது நிறையா. இந்த மாதிரி அடர் நடவில் நடும்போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள், பறிக்கிற ஆட்கூலியும் கூட கம்மியாகும்.